அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் கிடைக்கல. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு நியூட்ரல் ட்ரேட் தான். இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 140 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் மூவ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில செக்டார் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, ஒரு சில செக்டார் வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இன்னைக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே கொஞ்சம் நியூட்ரலாக தான் போகிறனால மார்க்கெட்டும் ரொம்ப பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எஸ்டர்டேலாம் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆச்சு. 600 பாயிண்ட் நான் பார்க்கும்போது நல்ல ஒரு அப் அண்ட் மூவ் க்ளோஸ் ஆச்சு. மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகும் எனக்கு தெரியும். பட் இருந்தும் பார்த்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் ஓரளவுக்கு மார்க்கெட்டை 24,000 பாயிண்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,500 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. 490 பாயிண்ட் பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.85% பார்த்தோன்னா இன்னைக்கு மட்டும் ஏற்றத்தை கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 303 பாயிண்ட் வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 1.15% பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு அப் அண்ட் மூவ் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜி நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு மார்க்கெட்டுக்கு. அதனால தான் மார்க்கெட் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. நேற்று சொன்னேன், நேற்று ஒரு சில பங்குகள் பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாச்சு. இன்னைக்கு மார்க்கெட் அந்த பங்கு எல்லாமே ஏறிடுச்சு. ஹெச்யூஎல் கொடுத்தேன். ஹெச்யூஎல் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா 63 ரூபா ஏறி இருக்கு. இன்னைக்கு 3% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது இல்லாமல் பார்த்தோன்னா உங்களுக்கு நான் கோத்ரேஜ் கன்சூமர் கொடுத்துருந்தேன். கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு எஃப்எம்சிஜி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஐடிசியும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் 290 ரூபா பார்த்தோன்னா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 3 ரூபாய் இன்னைக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 1.08% வந்து ஏற்றத்தை முடிச்சிருக்காங்க. பட் அப்படியே ஆப்போசிட்ல நிஃப்டி ஐடி அகைன் பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு செல் ஆஃப் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 529 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் தான் இருக்கு இன்னைக்கு. ஆல்மோஸ்ட் 2% பார்த்தோன்னா கரப்ஷன் நோக்கி போயிருக்கு இன்னைக்கு. சரியான பங்குல நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடி பங்குல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வாய்ப்பை எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்தராக இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துடலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 ஆல்மோஸ்ட் 1155 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வித்துருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2,971 கோடி உள்ள போட்டிருக்காங்க. மார்க்கெட் இறங்க இவங்களும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல ஒரு சப்போர்ட்ல இன்னைக்கு டிஎஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எதிர்பார்த்தேன், பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இன்னைக்கு ஃபர்தரா ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸோட உள்ள போகும். என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா கேபிஐ டெக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 15% வந்து சரிவாயிருக்கு. என்ன ரீசனால சரிவாகி பார்த்தீங்கன்னா பிளாக் டீல்ல ஸ்லோ சர்க்கியூட் ஆனதுனால பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பங்கோட விலை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 558 ரூபா. சரியான கரப்ஷன் 16.98% பார்த்தோன்னா கரப்ஷன் ஆயிருக்கு. 17% கரப்ஷன் ஆயிருக்கு. பங்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பங்கை பிடிக்கலாமான்னு யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. பங்கு இன்னும் கரப்ஷன் ஆகிற வாய்ப்பு அதிகம். 129 ரூபா பார்த்தா புக் வேல்யூ இருக்கு. வெயிட் பண்ணி இந்த மாதிரி பங்கெல்லாம் பிடிங்க. என்னுடைய ப்ராஃபிட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆஃப்டர் க்ரோத். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உள்ள போங்க. கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு மார்க்கெட் இன்னைக்கு இறங்கி இருக்குன்னா இவங்க பார்த்தோன்னா பிளாக் டீல்ல பயங்கரமா சர்க்கியூட் வந்து லோ ஆயிருக்கு. அதனால தான் மார்க்கெட் பார்த்தா இறக்கத்தை கொடுத்துருக்கு. கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி போறது நல்லது. நாளைக்கு மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னு பிளான் பண்ணிட்டு உள்ள போங்க, அவசரப்பட வேண்டாம். அதனால தான் இன்னைக்கு கேபிஐ கொண்டு வந்திருக்கேன். நல்ல பங்கு தான். நல்ல லெவல்ல பங்கு இருக்கு. பட் புக் வேல்யூ அதிகம். யோசிச்சு கொஞ்சம் தெளிவா முடிவெடுங்க. அவசரப்பட வேண்டாம். எந்த பங்குலையும் சூஸ் பண்ணும்போது அவசரப்பட வேண்டாம். எதனால கரப்ஷன் ஆகுது, என்னென்ன ரீசனால ஆகுது, ஆஃப்டர் ஃபியூச்சர் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பங்கு சூஸ் பண்ணுங்க. அவசரப்பட்டு உள்ள போக வேண்டாம். நல்ல அனலைன்ஸோடு உள்ள போனால் தான் நம்மளுக்கு நல்ல நல்ல பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். நம்மளுக்கு நிறைய பங்குகள் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. அந்த பங்குகள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎல் தான் கொண்டு வந்திருக்கேன். 3.46% இன்னைக்கும் கரப்ஷன் ஆயிருக்கு. 1035 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. வாங்க முடியாம பிஃபோர் இந்த போர் இருக்கும் போதெல்லாம் வாங்காத நண்பர்கள் எல்லாருமே இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பங்குலாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல லெவல்ல பங்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணினா அகைன் கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். வாய்ப்பு ஒரு டைம் வரும்போது நம்ம பட்டுன்னு கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது கரெக்டா இருக்கும். நல்ல லெவல்ல பங்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பங்கு எஸ்சிஎல் கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு. ஆல்மோஸ்ட் என்னுடைய கேண்டில் ஸ்டிக்கை செக் பண்ணிடுவோம். சரியான சரிவு ஆல்மோஸ்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல பீக்ல இருந்த பங்கு. இப்போ பார்த்தோம்னா நல்ல சரிவில் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பங்கு கொஞ்சமாவது நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஐடி செக்டர் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒரு சில பங்குகள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். அதில் எஸ்சிஎல் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. எஸ்சிஎல் நம்ம கன்சிடர் லெவலில் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நான் வாங்கியிருக்கேன். வாங்குற நண்பர்கள் நாளைக்கு கம்பல்சரி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா வாங்கிக்கோங்க. மிஸ் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு பங்குமே நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பங்கு நம்ம எஸ்சிஎல்ல கொண்டு வந்திருக்கோம். நல்ல லெவலில் நம்மளுக்கு பங்கு வந்திருக்கு. அகைன் கரப்ஷன் ஆக வாய்ப்பும் இருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆச்சு நம்ம இன்னும் காம்பவுண்டிங் பண்ணுவோம். அகைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கணிசமான குவான்டிட்டியை பை பண்ணுவோம். இன்னைக்கு அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். 2000 பிரேக் ஆகும் பார்த்தேன். சரியான பிரேக்கிங் இன்னைக்கு.
2.55% கரப்ஷனாக இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணுற நண்பர்கள் தயவு செஞ்சு விற்க வேண்டாம். அகைன் நம்மளுக்கு கம்மியாகும் போது வாங்க தான் பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டில் தயவு செஞ்சு விற்க வேண்டாம். ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்குது. 1982 ரூபா கிட்ட வந்திருக்கு. இந்த பங்குலாம் 4100 கிட்ட இருந்துச்சு இந்த பங்கு. ஸோ இப்போ பார்த்தோன்னா அப்படியே 50% கரப்ஷனாக இருக்குது. ஸோ சரியான பங்கு, மிஸ் பண்ண வேண்டாம். ஹோல்ட் பண்ணுங்கள். பயப்படாமல் இருக்கவங்க மார்க்கெட்டில் தைரியமாக ஹோல்ட் பண்ண பாருங்கள். வந்தீங்கன்னா கம்பல்சரி லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். அவசரப்படாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கம்மியாக இருக்கும்போது நல்ல குவான்டிட்டியை பை பண்ண பாருங்க. நான் இன்னைக்கு இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பங்கா டிசிசி நீ கொண்டு வந்திருக்கேன். சரியான கரப்ஷன். ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கில் காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ பீக்கில் இருந்து பங்கு எவ்வளோ சரிவு வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்போது 4100 கிட்ட இருந்துச்சு இந்த பங்குலாம். ஸோ சரியான கரப்ஷன் இந்த பங்கு. ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கேண்டில் செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல பீக்கில் இருந்த பங்கு பாருங்க எவ்வளோ கிட்ட இருந்தது, நம்மளுக்கு இப்போ எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு. ஸோ மிஸ் பண்ணவே வேண்டாம். அகைன் இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ எவ்வளோ முடியுமோ வாங்கி வச்சுக்கோங்க. சரியான பங்கு. ஸோ அதனால தான் நீங்கள் டிசிஎஸை நம்ம கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ரெண்டாவது பங்கு நீங்கள் டிசிஎஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அடுத்த பங்கு இன்ஃபோசிஸ் தான். ஸோ டிசிஎஸ் கம்மியாச்சு, இன்ஃபோசிஸ் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த வாய்ப்பு நம்மளுக்கு இன்ஃபோசிஸ்லையும் கிரியேட் ஆயிருக்கு. 985 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1.51% இன்னைக்கும் கரப்ஷன் ஆயிருக்கு. நல்ல ஒரு பங்கு. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். அகைன் இந்த வாய்ப்புக்கு நம்மளுக்காக இறங்கிட்டு இருந்தோம். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நல்ல சரிவிலேருந்து நம்மளுக்கு மீண்டு கீழே வந்திருக்கு. ஸோ அகைன் பார்த்தோன்னா நல்ல ஒரு வாய்ப்புக்காக தான் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த வாய்ப்பை இப்போ நம்ம பிடிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பை பிடிச்சி நம்ம கரெக்டாக நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இந்த பீக்கில் இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும் போது நல்ல லெவல் பங்குகள் ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. பெரிய பெரிய கம்பெனி நம்ம ஹோல்ட் பண்ணாலே போதும். இல்லை டிவிடெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பங்கோட விலை அதிகம் தான், பட் இருந்தாலும் நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ண பாருங்க. ஏன்னா பீக்கில் இருந்த பங்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கண்டியில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பீக்கில் இருந்து பங்கு எவ்வளோ சரியாக இருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் 2000 இருந்துட்டு ஆல்மோஸ்ட் 1986 50% கரப்ஷனாக இருக்கு. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். அடுத்து நம்ம கன்சிடர் லெவலில் மூணாவது பங்கை இன்ஃபோசிஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் இருந்தால் கம்பல்சரி பை பண்ண பாருங்க. நல்ல லெவலில் பங்கு இருக்கு. ஸோ ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுதுன்னா அந்த வாய்ப்பை கரெக்டாக பிடிச்சிங்கனாலே போதும். நம்ம பீக்கில் அந்த வாங்குறத தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முதலீடாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம வாங்குறதுக்கான காசை நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி பை பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் கம்பல்சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அதை கரெக்டாக கேப்சர் பண்ணாலே நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்ஃபோசிஸை கொண்டு வந்திருக்கோம். நல்ல லெவலில் கரப்ஷன்லேருந்து நம்மளுக்கு மீண்டும் ஒரு பங்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண தான் பார்க்கணும். மிஸ் பண்ண வேண்டாம். அகைன் இந்த பங்கு மேலே ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லா ஐடி செக்டரும் எல்லா ஏஐக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டாக இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா போதும். ஸோ இன்ஃபோசிஸை கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு விப்ரோ தான். 170 ரூபா ட்ரேடிங்லேயே தான் இருக்குது. ஸோ அகைன் இந்த பங்கு கம்மி லெவலில் இருக்குது. ஸோ நம்ம இன்ஃபோசிஸ் வாங்க முடியல, டிசிஎஸ் வாங்க முடியலன்னா தாராளமாக விப்ரோவை கம்மி லெவலில் நீங்கள் வாங்கி வச்சுங்க. எவ்வளோ குவான்டிட்டி வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. ஸோ கன்சிடர் லெவலில் இன்னைக்கு விப்ரோ கொடுத்துருக்கேன். ஸோ நாலாவது பங்கு இதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கும் நல்ல சரிவிலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். சில ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சனா போதும். போர்ட்ஃபோலியோ இது மாதிரி தான் பில்ட் பண்ணணும். நம்ம பீக்கில் வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் கவலையே வேண்டாம். அதிகமாக வாங்கிட்டேன் நம்ம இன்னும் கம்மி பண்ணி வாங்கணும்னு நினச்சின்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவே கூடாது. கரெக்டாக லெவலில் கன்சிடர் பண்ணிட்டு அப்படியே ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டி வாங்க முடியுமோ உங்களால் முடிஞ்ச குவான்டிட்டி வாங்கி பில்ட் பண்ண பாருங்க. ஸோ மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி குவிஞ்சிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஐடி செக்டர் எல்லாமே நம்மளுக்கு நல்ல சரிவில் கிடைக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு எல்டி மினிட்டி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற பங்கு தான். 3.8 நான் வாங்கியிருந்தேன். அகைன் ஒரு கரப்ஷன் வந்திருக்கு. நல்ல லெவலில் பங்கு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நல்ல லெவலில் பங்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் 2022 இந்த பங்கு அந்த ஈக்குவல் வந்துச்சு. அதே சரிவில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லா பங்குலையும் வாய்ப்பு தேடிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக அந்த யூட்டிலைசேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ தெளிவாக முடிவெடுங்க. முடிவு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை உங்களோட ஓன் மணி தான். தெளிவாக ஒரு பங்கு நம்மளுக்கு நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும் போது தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா 52 வீக்கில் லோவில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் அந்த பங்கை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டெக் மஹிந்திரா கொண்டு வந்திருக்கேன். 3.06% இன்றைக்கும் கரப்ஷன் ஆயிருக்கு. 1362 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக் மஹிந்திரா நம்ம போர்ட்ஃபோலியோ இல்லாமல் வந்து ஸோ அதையும் நம்ம ஃபில் பண்ண வேண்டும். ஸோ அதனால் இந்த பங்கை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு பங்கு பார்த்தீங்கன்னா நல்ல சரிவில் இருக்குது. ஸோ வகையின் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த பங்குலாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போனாலே போதும். ஸோ நல்ல சரிவு கிடைக்கும் போது தான் நம்ம பங்கை சூஸ் பண்ணுவோம். அதான் நம்மளுடைய நாம்ஸ். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைச்சிருக்கு. ஸோ டெக் மஹிந்திரா நாளைக்கும் பார்ப்போம். அகைன் கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோ இந்த டெக் மஹிந்திரா உள்ள கொண்டு வந்துருவோம்.
ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் கொண்டு வந்தேன். ஸோ பங்கு நம்ம கொடுக்குற எல்லா பங்குமே தெளிவான ஒரு அனலைஸோடு தான் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே நம்ம பை பண்ணுற லெவல் தான் இருக்குது. ஸோ நல்ல லெவலில் பங்கு கிடைக்கும் போது கன்சிடர் பண்ணுறதை விட்டுறீங்க. பீக்கில் வரும்போது நீங்கள் அதை யோசிச்சு வாங்கும்போது நம்மளுக்கு கை கண்டிப்பாக சுடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த பண்ண வேண்டாம். பீக்கை தவிர்த்துட்டு நல்ல டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும் போது வாங்க பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட முதலீடு கரெக்டான தெளிவான முதலீடாக இருக்கும். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு பீக்கில் வாங்க என்ன இருக்குன்னு லாஸ் தான் போய் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பங்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வரும்போது பயப்படாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட சேவிங். ஸோ தெளிவான ஒரு முடிவோடு நீங்கள் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களோட அனலைஸ் தான். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க் தான் நீங்கள் வச்சு பண்ணுறீங்க. ஸோ அதை பண்ணுற விஷயத்த நம்ம நல்ல ஒரு பங்கை சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண பாருங்கள். பங்குகள் எல்லாமே கம்பல்சரி நல்ல ப்ராஃபிட் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி டெக் மஹிந்திரா கொண்டு வந்திருக்கேன். நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு இந்த கம்பல்சரி இந்த பங்கை நான் வாங்குவேன். ஸோ வாங்க நினைக்கிறோம், தாராளமாக வாங்குங்க. ஸோ எனக்கு அடுத்த பங்கு ஜிண்டால் ஸ்டீல் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு 2.92% கரப்ஷனாக இருக்குது. நான் 980 970 கிட்ட சம்திங் நான் பை பண்ணேன். அகைன் 1029 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பங்கு இன்னும் கரப்ஷனுக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம லெவல் வரட்டும். ஒரு 980 கிட்ட வந்துச்சுன்னா கம்பல்சரி நான் கன்சிடர் பண்ணுவேன். ஜஸ்ட் அதனால நீங்கள் அனலைஸ் கொண்டு வந்திருக்கேன். வாட்ச் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். பங்குகள் கம்பல்சரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகும்போது கம்பல்சரி நீங்கள் ஜிடிடி போட்டு பை பண்ணுங்க. நீங்கள் மறந்துட்டாலும் ஆட்டோமேட்டிக் பை ஆகும். இல்லை எனக்கு நீங்கள் வீடியோ பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். இந்த லெவலில் வாங்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் போகட்டும். ஒரு 10% கிட்ட கரப்ஷன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அகைன் அப்புறம் நம்ம உள்ளே போகலாம். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அதனால தான் ஜிண்டால் ஸ்டீல் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். பங்கு நல்ல ஒரு லெவலில் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அடுத்த பங்கு பார்த்தா முத்தூட் ஃபினான்ஸ் தான். முத்தூட் ஃபினான்ஸ் இன்னைக்கு 2.71% கரப்ஷனாக இருக்குது. நான் 2900 கீழே பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுவேன். நான் ஒன்ஸ் அப் டைம் உள்ளே வரும்போது 1600 எனக்கு கிடைச்ச பங்கு இது. ஸோ அப்போலாம் நான் வாங்காமல் விட்டுட்டேன். ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பங்கு இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். அடுத்த சப்போர்ட் 2900 கீழே வந்துச்சுன்னா கம்பல்சரி நான் பை பண்ணுவேன். ஸோ அதனால தான் முத்தூட் ஃபினான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. எல்லாரும் வாங்க முடியாது. ஸோ பீக்கில் இருக்க பங்கு. ஸோ ஒரு சிலர் ஹோல்ட் பண்ண நினைக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்க. இந்த பங்கு இல்லாமல் வச்சுருக்கோங்க. ஆனால் பங்கோட விலை அதிகம். ஸோ அதனால தான் யோசித்து முடிவெடுங்க. நான் ஒரு சில பங்கு ஃபோக்கஸ் பண்ண பங்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். கம்பல்சரி நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அவசரப்படாமல் கிடைக்கிற வாய்ப்பு கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. பீக்கில் வாங்கினா ஆவரேஜ் பண்ண நினைக்கும் ஆவரேஜ் பண்ணிங்க. நல்ல லெவலில் பங்கு இருக்குது. இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ முத்தூட் ஃபினான்ஸோட கேண்டில்ஸ்டிக் செக் பண்ணிங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் கேண்டில்ஸ்டிக் நம்ம பார்த்துடலாம். ஸோ 1 இயர் பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்ச் இது. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். அகைன் பார்த்தா நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கு நம்ம மிஸ் பண்ணாமல் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்க்கணும். ஸோ ஒரு சில பங்குகள் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு பங்கையும் நான் சூஸ் பண்ணும்போது தெளிவாக நல்ல பங்குகளை தான் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில். அது மாதிரி தான் நீங்களும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ தேவையில்லாத பங்குகள் வாங்கி லாஸ் ஆகக்கூடாது. ஸோ போர்ட்ஃபோலியோவில் எல்லாமே டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா செக்டாருமே இருக்கணும். ஆட்டோ செக்டார் இருக்கணும், எஃப்எம்சி செக்டார் இருக்கணும், ஐடி இருக்கணும், பேங்க் செக்டார் இருக்கணும். ஸோ எல்லாமே ஒவ்வொரு பிரிவாக நீங்கள் பார்த்து கரெக்டாக வாங்கினாலே போர்ட்ஃபோலியோ கரெக்டாக பில்ட் பண்ண முடியும். மிஸ் பண்ணாமல் முத்தூட் ஃபினான்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பிர்லா சாஃப்ட்வேர் 300 கீழே பிரேக் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 3.68% கரப்ஷன் ஆச்சு. இன்னைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். 276 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பங்கு நல்ல சரிவில் இருக்கு. வாங்க நினைக்கிறவங்க கம்மி லெவலில் எனக்கு ஒரு நல்ல பங்கு வேணும்னா பிர்லா சாஃப்ட்வேரை கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்க. இதெல்லாம் 500க்கு மேலே பீக்கான பங்கு. ஸோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு பாருங்க. 433 465 கிட்ட இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 50% கிட்ட கரப்ஷனில் இருக்கு. கரப்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. மிஸ் பண்ண வேண்டாம். அடுத்த நாளைக்கும் கம்மியாச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்க. நானும் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு பிர்லா சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்கேன். நான் பிர்லா சாஃப்ட்வேர் பிஃபோராக நான் ஃபோக்கஸ் பண்ண பங்கு. ஸோ என்னோட கேண்டில்ஸ்டிக் செக் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும் நல்ல பீக்கில் இந்த பங்கு நல்ல சரிவில் இருக்குது. ஸோ நல்ல லெவலில் பங்கு வரும்போது தான் நம்ம இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். அவசரப்பட்டீங்கன்னா கம்பல்சரி பங்குகள் வாய்ப்பு கிடைக்காது. நல்ல வாய்ப்பு வரும்போது நம்ம அதை கரெக்டாக கேப்சர் பண்ணாலே போதும். கரெக்டான யூட்டிலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் நம்மளுக்கு கொடுக்குற பங்குலாம் மிஸ் பண்ணவே வேண்டாம். கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ பி சாஃப்ட்வேர் மிஸ் பண்ணாமல் லோவில் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம லெவலில் கண்டிப்பாக பிடிங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பங்குகள் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது சொன்ன பங்கு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுற பங்கு தான். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு வேதாந்தா ஆல்மோஸ்ட் டிமெர்ஜர் ஆகிட்டு அகைன் கரப்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. 1.89% கரப்ஷன் 276 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மினிமம் குவான்டிட்டி பை பண்ணுங்க. பெரிய அமௌண்ட்லாம் போட வேண்டாம். கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இதை கொஞ்சம் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிங்க. ஸோ வேதாந்தாவும் நல்ல பங்கு மிஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு அனலைஸ்க்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு இந்தோலக்கா இண்டஸ்ட்ரி 940 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. 1.78% கரப்ஷன் ஆயிருக்கு. பங்கு இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் நான் சொல்லியிருக்கேன். 840 கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்ம கன்சிடர் பற்றி யோசிக்கலாம். அதுவரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இறங்குன்னு சொல்லிட்டு வாங்க வேண்டாம். இன்னும் இறக்கத்துக்காக வாய்ப்பு ரொம்ப அதிகம். இறங்கும் போது கம்பல்சரி நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அப்போ நம்ம கன்சிடர் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க.
ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு இந்துஸ்தான் ஜிங்க் தான் கொண்டு வந்திருக்கேன். 1.68% கரப்ஷன் ஆயிருக்கு. மற்ற ஸ்டாக் எல்லாமே கரப்ஷன் ஆயிட்டு இருக்கு. 524 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல சரிவில் இருக்கு. ஆல்மோஸ்ட் பிஃபோர் சப்போர்ட் 487. ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 40 ரூபா கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். 500 கீழே போச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நான் இந்த லெவல் கீழே வந்தவொன்னே கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நல்ல லெவல் வரும்போது மிஸ் பண்ண வேண்டாம். பங்குல சூஸ் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஸோ நீ அடுத்த பங்கு பார்த்தா எல்என்டி டெக்னாலஜி தான் கொண்டு வந்திருக்கான். சரியான கரப்ஷன் 2.93% கரப்ஷனாக இருக்கு. 3048 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. பங்கு பார்த்தாலே தெரியும், நல்ல டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு சிலருக்கு ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறவங்க நான் சொன்னது தான், இந்த 100%ல 70% லோ, அதாவது கம்மி லெவலில் இருக்க பங்கு சூஸ் பண்ணுங்க. ஒரு 30% ஃபோக்கஸ் பண்ற பங்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பங்குல ஃபோக்கஸ் பண்ணுங்க. 3048 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. 2.93% கரப்ஷனாக இருக்கு. வாங்க நினைக்கிறவங்க வாங்க, கம்பல்சரி நான் கன்சிடர் பண்ணுவேன். அதனால தான் அந்த பங்கு நீ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா எலக்ஸி தான். 4300 கிட்ட இருந்த பங்கு இப்போ 3558 ரூபா கிட்ட இருக்கு. 6% இன்னைக்கு மட்டும் 6.4% இன்னைக்கு கரப்ஷனாக இருக்கு. மிஸ் பண்ணவே மாட்டேன் இந்த பங்கை. நாளைக்கு கம்பல்சரி அதை கன்சிடர் பண்ணுவேன். ஸோ நீங்க வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. ஸோ நல்ல டிப்ரேஞ்ச் வந்திருக்கு பங்கு. இந்த மாதிரி பங்கு நம்மளுக்கு இந்த லெவலில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா பீக் ஆகுது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம் நாளைக்கு. ஸோ இந்த மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. நான் சொல்ற ஒரு சில பங்குகள் பீக்கில் இருக்கும், பட் மிஸ் பண்ண வேண்டாம். ஏன் சொல்றேன்னா நல்ல நல்ல பங்குகள் இதெல்லாம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 to 10 குவான்டிட்டி வச்சு பை பண்ணி வச்சுங்க. நல்ல லெவல்ல பங்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல் தான். நம்ம 600 கிட்ட கிடைச்சது. 586 அந்த சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் வந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம போகலாம் உள்ள. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த பங்கு இன்னும் கரப்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம். டாடா சென்ஸ்ல அந்த ஐபிஓ வரதுனால இந்த பங்கு ஏத்துச்சு. ஒரு 2 நாள் முன்னாடி ஏற்றி காமிச்சாங்க. அகைன் பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 4.5% கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்னும் பங்கு இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 600 கீழே போச்சுன்னா கன்சிடர் பண்ற லெவல் நம்ம கொண்டு வரலாம். அதுவரை ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு நியூஸோட உள்ள போகலாம். ஏஐல பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் உள்ள வந்திருக்கு. ஸோ பங்கு இன்னைக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 1308 ரூபா டேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 1% நேரத்தை முடிச்சிருக்காங்க. பங்கு இன்னைக்கும் நம்மளுக்கு கன்சிடர் லெவல் தான் இருக்கு. ஸோ வாங்க நினைக்கிறவங்க பீக்ல வாங்கியிருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பங்கு இல்லாதவங்க வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 1308 ரூபா தான். பெரிய லாஸ், ரொம்ப டிராப்பும் கிடையாது. ஒரு ஆவரேஜ் நியூட்ரல் டெல் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் 1080 கிட்ட 1280 ரூபா கிட்ட நான் பை பண்ணேன். அகைன் பார்த்தீங்கன்னா அந்த கரப்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா நான் வீடியோவில் ஃபர்தராக கொடுக்குறேன். ஜஸ்ட் அது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, தப்பே கிடையாது. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன். கரெக்டாக பிடிச்சினாலே உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஒரு சில மார்க்கெட் பார்க்குறீங்க, ஒரு சில மார்க்கெட் பார்க்கலாம். ஜஸ்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு வீடியோவில் கம்பல்சரி சில பங்குகள் கொண்டு வரேன். ஸோ இன்னைக்கு சில பங்குகள் அப்டேட் கொடுத்துருக்கேன். எல்லாமே கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்கேன் ஒரு சில பங்குகள்லாம். ஸோ நல்ல லெவலில் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் இருக்கு ஐடி செக்டரில். ஸோ ஃபர்தராக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியம். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.